குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஏன் தக்காளி இவ்வளோ தக்காளி காமிக்கிறேன்னா, காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் தக்காளி சட்னி செஞ்சுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னாரு. அதனால தான் அவ்வளோ இப்போ சரின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்குள்ள நல்ல தண்ணி வந்துருச்சு. துணியை வந்து மிஷினில் போட்டுட்டு நல்ல தண்ணி பிடிக்க போயிட்டேன். பழைய தண்ணியெல்லாம் இருந்ததை எடுத்து செடிக்கு ஊற்றிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடம் ட்ரம் எல்லாம் கழுவி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சு போயிட்டேன். அப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றுன பிறகு அதுக்குள்ளே மிஷினில் வந்து துணியும் துவைச்சிருச்சு. அப்புறம் தண்ணியெல்லாம் நிறச்சிட்டு துணி எடுத்து அலாச போயிட்டேன். எவ்வளோ துணி இந்த வெயில் அலாசவே முடியலைங்க. கம்முன்னு மிஷின்லேயே போட்டு அலாசிக்கலாம். எவ்வளோ துணின்னு பாருங்கள். பெரியவங்களத விட குழந்தைங்களுக்கு தான் ஏகப்பட்ட துணி. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த வெயிலில் துணியெல்லாம் அலாசத்துக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அப்புறம் துணியெல்லாம் அலாசி முடிச்சு அது காய போடுறதுக்கு ஒரு நேரம் வேறு. அப்புறம் எனக்கு துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் அலாசி காய போட்டுங்க பாருங்கள். அவ்வளோ வேர்வை, வெயிலில் தாங்கவே முடியல எங்களால். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பா தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தா. அவகிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். நான் குடிக்கிற தண்ணி கொடுமா, ஏன்னா துவைச்சனால ஈர துணியோடு உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி மூஞ்சிட்டு அவள் கேமராவை பார்த்துட்டே வந்தா. அப்புறம் வந்துட்டு அம்மா ஹாய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் அவகிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு துவைக்கலான்னு போயிட்டேன். சரியான வேர்வைங்க. வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது, தாங்கவே முடியல. வெளியெல்லாம் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. வீட்டில் நம்மளாலேயே ஒரு வேலையும் செய்ய முடியல இந்த வெயில் டைமில். அப்புறம் சரி அப்படியே கையோடு டக்கு டக்குன்னு துணியெல்லாம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு வெளியில் வேலைக்கு போகிறவங்க எப்போவுமே இந்த வெயில் டைம்லாம் நிறையா தண்ணி குடிங்க, நிறையா ஜூஸ் வகைகள் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடம்ப என்றைக்குமே ஹெல்த்தியாக வச்சுக்கங்க. இந்த வேர்வையாலேயே நம்மளுக்கு நிறையா தண்ணி போயிடும். நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் பத்தாது. அதனால் வெயிலில் வேலை செய்கிறவங்க பார்த்து பத்திரமா இருங்க. தண்ணியெல்லாம் நிறையா குடிச்சிட்டே இருங்க எப்போவுமே. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்புறம் கவுண்டர் டாப்பில் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் துடைக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸும் காஞ்சிருச்சு. அப்புறம் சரி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்ட பிறகு தான் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் காலையில் சமைச்சிட்டே எப்போவுமே கையோடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்ரூமும் எல்லாம் கழுவி வச்சுருவேன். இந்த கிச்சன் நீட்டாக இருந்தாலே போதுங்க, பொண்ணுங்களுக்கு முக்கால்வாசி வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன மத்தியானத்துக்கும் வேறு அப்புறம் சமைக்கணும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டஸ்ட்டெல்லாம் தட்டி விடலான்ட்டு டிவி ஸ்டாண்டு, அந்த ஃபேனு, டிவி எல்லாத்தையும் எல்லாம் நீட்டாக எடுத்து தொடச்சி விட்டுட்டு ஒரு பெட் கவரு, சோஃபா கவரு எல்லாம் எடுத்து உதறி விட்டுட்டு நல்லா போட்டு விட்டுட்டு நான் இந்த மாதிரி வாரம் டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்ருவேங்க. இந்த டிவி ஸ்டாண்டு, கதவு, ஜன்னல் நான் வாரம் எப்போவுமே சுத்தம் பண்ணிடுவேன் நான். ஏன்னா அப்போ தான் நம்ம மாதத்தில் ஒரு டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமாக வேலை தெரியாது. அதனால் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து ஹாலில் இருக்கிறதெல்லாம் கதவு எல்லாம் தொடச்சி விட்ட பிறகு எல்லாம் பெட்ரூமு, ஹால் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து கூட்டிட்டு சாணி வலிக்கலான்னு பார்த்தா சரி கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு நல்லாவே. வெயில் போன பிறகு சாயங்காலமாக வந்து நல்லா சாணியெல்லாம் வலிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி சும்மா வாசல் மட்டும் கூட்டி விட்டுட்டு வலிச்சுடலான்னு பார்த்தா கொஞ்சம் பெரிய இடம், அதனால் சரி வெயிலாக இருக்கிறனால அந்த சைடில் கொஞ்சம் வெயில், அதனால தான் சரி ஈவினிங்காக வெயில் போன பிறகு வலிச்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா நைட்டு வலிச்சு விட்டுக்கலான்னு விட்டாச்சு. அப்புறம் சரி வெளியெல்லாம் கூட்டி விட்ட பிறகு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் உள்ளெல்லாம் கூட்டி விட்டுட்டு தான் அப்புறம் வெளியே வந்து வாசல் கூட்டி விட்டேன். அப்புறம் உள்ளெல்லாம் வந்து மாப் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பெல்லாம் போட்டு விட்ட பிறகு எங்கள் வீட்டில் மட்டும் நம்ம எத்தனை வாட்டி வீடு சுத்தமாக வச்சாலும் சுத்தமாக இருக்காதிங்க. ஏன்னா மேட்டுக்கும் ஆளுங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போவாங்க வருவாங்க. அந்த மேட் அங்கேயே இருக்கும், ஆனால் அது யாரும் கால் துடைச்ச பாடே இல்லை. நம்ம தான் காலை துடைச்சிட்டாங்கன்னு பார்க்குறப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்புறம் சரி மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஈவினிங் சரியான இடி இடிச்சுது. நல்லா இடி இடிச்சது. வெளியே வந்து பார்த்தோம் நல்லா காற்று. அப்புறம் நான் அதுக்குள்ளே என் குட்டி பொண்ணு தூங்கி எழுந்திரிச்சிட்டா. அப்புறம் அவளும் நானும் அவள் வந்து கேமராவை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு, அப்படி சிரிச்சிட்டு இருந்தா. அவகிட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்ச பிறகு அப்புறம் சரி துணியெல்லாம் மடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த துணியெல்லாம் மடிக்க போயிட்டேன். அதுக்கு முன்னாடி இவளை வந்து குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். அப்போ தான் சரி கொஞ்சம் நேரம் தூங்குவாள், நல்லா காற்றடிக்குது. அப்புறம் குளிக்க வச்சு தூங்க வச்சா நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடிச்சிட்டு அப்புறம் எங்கள் பெரிய பாப்பா அதுக்குள்ளே அவள் எழுந்திரிச்சிட்டான்னா அவளை குளிக்க வச்சு தலையெல்லாம் சீவிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தா துணி மடிக்கிறதுக்கு. அவள் வந்து பேசிகிட்டு இருந்தா, வீடியோ எடுக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தா அவள் பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் கையோடு இந்த துணியை துவைக்கிறத விட இந்த நம்ம துணியை மடித்து வைக்கிறதாங்க பெரிய வேலையே. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து விட்டுட்டு, ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்துட்டாலே நம்மளுக்கு வேலையே ஆகாதுங்க. அது எங்கள் 2 குழந்தைங்கள வச்சு சமாளிக்கவே முடியல. ஒன்றா அவள் தூங்கும்போது இவ எந்திரிச்சிருப்பா, இவ தூங்கும்போது அவள் எந்திரிச்சிருப்பா. எங்கள் குட்டி பாப்பா தூங்கவே மாட்டா, ஒரு 5 நிமிஷம் தூக்கம் கூட தூங்க மாட்டா. சரி அதுக்குள்ளே அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே கையோடு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து அந்தந்த இடத்துலலாம் எடுத்து வச்ச பிறகு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பால் வாங்கிட்டு இருந்தார், சூடாக டீ வச்சு போண்டாவும் வாங்கிட்டு இருந்தார். சூடாக இருந்துச்சு இந்த மழைக்கு. வந்து ஒரு 7 மணி இருக்கும். சாப்பிட்டு சரி 1 மணி நேரம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்தா குளிச்சுட்டு மழை வரும்போதே குளிக்க போயிட்டேன் நான். 8 மணி இருக்கும். குளிச்சுட்டு வந்த பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், சும்மா யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கும்போது இந்த யூடியூப் சேனலில் வந்து டாக்டர் ஆஷா லெனின்றவங்க வந்து தொப்பை குறையிறதுக்கு ப்ரெக்னென்ட் தொப்பை குறையிறதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் இது 3ம் வந்து லைட்டாக வடை சட்டியில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக கலர் மாறின பிறகு ஆற வச்சா அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வேணால் நைட்டு தூங்க போகும்போது தேன் கலந்து அதில் சாப்பிட்லாம். ஒரு பிஞ்சு எடுத்து வாயில் போட்டு தேன் கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா வெது வெதுன்னு சூடு தாங்குற அளவுக்கு சுடு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை, ஏன்னா வெந்தயம் போட்டிருக்கறனால கொஞ்சம் கசக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு சுடு தண்ணியில் கலக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வச்சிங்கன்னா அது அடியிலலாம் கலந்துருக்கிறதெல்லாம் அடியில் போயிடும். அப்புறம் நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். ஏன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் கசக்கிற மாதிரி இருக்கும். வேணும்னா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கூட குடிச்சிக்கலாம். சரி இது நான் ஏற்கனவே ஒரு டைம் ஒரு 15 டேஸ் பக்கம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி தொப்பை கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஊருக்கு அங்கே இங்கேயும் போகிறதுனால எடுத்துகிட்டு போயிட்டு வர நான் மறந்துட்டேன். சரி இனிமேல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் சரி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் நான். அது எப்படின்னா நான் வந்து வெது வெதுன்னு நல்லா சூடு தாங்குற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு அந்த பவுடரை எடுத்து நான் ஒரு டம்ளரில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கங்க, இல்லை அதுக்கும் கம்மியாக கூட போட்டுக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கே கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். அப்புறம் அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு குடிக்கிற அளவுக்கு வெது வெதுன்னு ஆனோடனே கொஞ்சம் சூடாகவே வச்சுக்கிட்டேன். அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போய் நல்லா அடிமண்லாம் தங்கிக்கும். அப்புறம் அந்த தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், அதனால் கசப்பு தெரிஞ்சிச்சு. ரொம்பவும் கசக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக கசப்பு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் மறுபடியும் குடிக்கிறேன்னா அதனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ சரின்னு சொல்லி குடிச்சிட்டு நான் தூங்க போயிட்டேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை தொட்டிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.